கிட்டத்தட்ட 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே நாம் அடைந்தோம். 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 134 பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சியிலே கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு, எண்ணற்ற கல்லூரியை திறந்ததின் விளைவு கிட்டத்தட்ட 154 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். அதோட அண்ணா திமுக ஆட்சியில 10 ஆண்டுல 7 அரசு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். அண்ணா திமுக ஆட்சியில 40க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம் 3, கால்நடை பூங்கா பிரம்மாண்ட 5000 கோடியில இப்படி பல கல்லூரிகளை திறந்ததின் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இப்படி ஒரு திட்டமாவது உங்கள் ஆட்சியிலே நிறைவேற்ற முடிஞ்சதா?